ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நமக்கு வயசானாலும் எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிதான். எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஓட ஓட விரட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7 உணவுகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன 7 உணவுகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளர வளர நமக்கு ஏஜ் ஆகிட்டே போகும்ல, அந்த டைமில் ஸ்ட்ராங்காக இருக்கிற எலும்புகள் கூட பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். எலும்போட டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்கும். வயதாகிறதுனால நம்மளோட எலும்பு அமைப்பு இருக்குல்ல, அதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட எலும்பு பிரச்சனைகள்லாம் ஓட ஓட விரட்டி எலும்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய 7 உணவுகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கீரை வகைகள். கீரையில் புரதம், கால்சியம், விட்டமின்கள் இது மாதிரியான அத்தியாவசிய தாதுக்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த எல்லா சத்துக்களுமே நம்மளோட எலும்புகளை வலுவாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினைக்கும் நமக்கு எலும்புகளை வலுவாக்க தேவைப்படல அந்த கால்சியம் சத்து கூட இந்த கீரையின் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 1 கப் கீரை சாப்பிட்டாலே போதும். இந்த கீரை தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, நமக்கு சீசனில் எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை சமைச்சு ஒரு நாளைக்கு 1 கப் கீரை சாப்பிட்டாலே போதும். எலும்புகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் ஓட ஓட விரட்ட முடியும். ஆரஞ்சு ஜூஸ். சீசன் டைமில் நீங்கள் டெய்லி 1 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கனாலே போதும். இது நம்ம எலும்புகளுக்கு தேவையான எல்லா வகை சத்துக்களும் வச்சுருக்குது. இந்த 1 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் சீசன் டைமில் குடிச்சிட்டிங்கனாலே அந்த வருஷம் முழுவதும் நம்ம எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுனால எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களும் வராது. பால். தினைக்கும் 3 டம்ளர் பால் நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நாள் தேவைக்கான கால்சியம் சத்து உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும். உங்களுக்கு பால் சுத்தமாக குடிக்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூஸில் கலந்து கூட பாலை குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைவீங்கள்ல, அதில் கூட நீங்கள் பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரியாக ஏதாவது ஒரு உணவுகளில் உங்களோட பாலை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 3 டம்ளர் பால் எப்படியாவது உங்கள் உடம்புக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் சாப்பிடணும். அப்படி டெய்லி நீங்கள் 3 டம்ளர் பாலை எடுத்துகிட்டே வர்றப்ப எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சுத்தமாக வரவே வராது. எலும்புகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். தயிர். 1 கிண்ணம் தயிரை சாப்பிட்றதுனால நம்மளோட தினசரி தேவை இருக்குல்ல, அதில் கால்சியம் தேவையில் 3ல் 1 பங்கும், விட்டமின் டி சத்து இருக்குல்ல அதோட தேவையில் 5ல் 1 பங்கும் நமக்கு கிடைக்குது. இயற்கையாகவே இந்த தயிரில் விட்டமின் டியும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் டியும் கால்சியம் சத்தும் தான் எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி 1 கிண்ணம் தயிர் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் ஓட ஓட விரட்டுறதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகளையும் பலமாக வச்சுக்கலாம். சீஸ், அதாவது பாலாடை கட்டி நீங்கள் உங்களோட எலும்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி 1 பீஸ் சீஸ் எடுத்துக்கிறது நல்லது. இந்த பாலாடை கட்டியில் விட்டமின் டி சத்தும் கால்சியம் இருக்குது. எலும்புகளை நல்லா வலுவாகவும் பலமாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் டி சத்தும் கால்சியமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 சத்துமே இந்த சீஸில் இருக்கிறதுனால டெய்லி 1 பீஸ் சீஸ் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களோட எலும்புகள் ரொம்ப பலமாக இருக்கும். சோயா பொருட்கள். எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோயா பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. சோயா பீன்ஸ், டோஃபு, அதாவது என்னென்னா சோயா பீன்ஸோட பால் இருக்குல்ல, அதிலிருந்து தயாரிக்கிற பொருள் தான் டோஃபு. இது பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரியே இருக்கும். அப்புறம் சோயாவோட பால், சோயா பீன்ஸ்லேருந்து தயாரிக்கிற ஸ்மூத்தி, இது மாதிரியான சோயாபீன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டு வர்றப்ப நமக்கு ஏஜ் ஆகிட்டே போயிருந்தா கூட எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும். உலர் பழங்கள், திராட்சை இருக்குல்ல அது, அப்புறம் நட்ஸுனா பாதாம், பிஸ்தா, முந்திரி மட்டும் இல்லை, ஏழைகளின் பாதாம் அப்படிங்கிற வேர்க்கடலை கூட இதில் அடங்கும். இதிலெல்லாம் விட்டமின் டி சத்தும் கால்சியமும் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலும்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டமின் டி சத்தும் கால்சியமும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 சத்துமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் நட்ஸ்லேயும் இருக்கிறதுனால தினைக்கும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்துக்க
எடுத்துக்கிறப்ப எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோன்னா சூரிய ஒளி தான். டெய்லி உங்கள் உடம்புல கொஞ்சமாவது சூரிய ஒளி படுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும். வெளியிலே போக முடியாமல் இருக்கக்கூடிய வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விட்டமின் டி சத்து சூரியன்லேருந்து டைரெக்டாக கிடைக்காத சமயத்தில் இது மாதிரியான நட்ஸை எடுத்துக்கிறதன் மூலமாகவும் விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கும். இதனால் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வயசான காலத்தில் வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகள்லாம் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வருது. சின்ன வயசாலும் இருந்தாலும் சரிதான், வயதான காலத்தில் வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகள் எல்லாம் தடுத்து எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட வேண்டிய 7 உணவுகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். அதுவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். இதில் உங்களுக்கு எந்த உணவு ஈஸியாக கிடைக்குமோ அதை கூட நீங்கள் பயன்படுத்தி உங்கள் எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.